ஆரோக்கியம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் சரண்யா இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம ஆஸ்துமா டாபிக் எடுத்திருக்கோம். ஆஸ்துமா அப்படின்ற கண்டிஷன் ஜென்ரலாக மூச்சு விடுறதுல ஒரு சிரமம் இருக்கும். அதே மாதிரி மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படுவாங்க பேஷண்ட்ஸ். ஆஸ்துமா பேஷண்ட் ரொம்ப வருஷமாக எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த ஆஸ்துமா கண்டிஷன் ஒருவருக்கு எப்படி தொடங்குது, அந்த கண்டிஷன் பற்றி சொல்லுங்கள். முதல்ல ஆஸ்துமா தொடங்குறதுன்னு பார்த்தோன்னா ஆரம்பத்தில் ஒரு மைல்டான ஒரு கோல்டு மாதிரியான அறிகுறிகள் தான் இருக்கும். காமன் ஃப்ளூ, காமன் கோல்டு அப்படின்றதுக்கான அறிகுறின்னு பார்த்தோன்னா நார்மலாக நமக்கு ரன்னிங் நோஸ் இருக்கிறது, இல்லை மைல்டான ஒரு காஃப் இருக்கிறது, மைல்டாக உடம்பு ஒரு கோல்டான ஒரு கண்டிஷனில் எப்படி பாடி ஹீட் மெயின்டைன் ஆகும், அந்த மாதிரியான ஒரு ஹீட் மெயின்டைன் ஆகும். மைல்டாக ஒரு கோல்டு இருக்கும். அந்த மாதிரியான தொந்தரவுகள் தான் ஸ்டார்டிங்கில் இருக்கும். காமன் கோல்டு அப்படின்றது நார்மலாக ஒரு 3 டேஸ்லேருந்து 7 டேஸ்க்குள்ளே சரியாயிடும். அதுவே நம்மளுடைய பாடியோட இம்யூன் பவரை பொறுத்து ஒரு சிலருக்கு 3 நாள்லேயே சரியாகலாம், ஒரு சிலருக்கு ஒரு வாரத்துக்குள்ளே காமனாக அது சரியாயிடும். ரொம்ப நாள் நீடிச்சு இருக்காது. ஆனால் இந்த ஆஸ்துமா கண்டிஷன் ஒருத்தருக்கு இருக்குது, உள்ள அதோடைய ட்ரிகரிங் ஃபேக்டர் இருந்துகிட்டே இருக்குது, நம்மளுடைய பாடியில் இம்யூனிட்டியும் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த காமன் கோல்டு அப்படின்றது வந்தது அப்படின்னா சீக்கிரமாக சரியாகாது. மாத கணக்குலையோ இல்லை நாள் கணக்கில் நீடிச்சுட்டே இருக்கும். 15-20 நாளுக்கு மேலே தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு மாத கணக்காக அடிக்கடி அந்த உள்ள ட்ரிகரிங் இருந்துகிட்டே இருந்து அடிக்கடி மூச்சு வாங்குறது, அடிக்கடி தும்மல் இருக்கிறது, அடிக்கடி மூக்கில் ரன்னிங் நோஸ் வர்றது, இதெல்லாம் அப்பப்போ அதோடைய சிம்டம்ஸ் வெளியில் காட்டிகிட்டே இருக்கும். சின்னதாக ஒரு கோல்டானது சாப்பிட்டா கூட அதோடைய சிம்டம்ஸ் வெளியில் தெரியும். இதுதான் அந்த காமனாக ஆஸ்துமா இருக்கக்கூடிய கண்டிஷனில் நடக்கும். ரொம்ப நாள்பட இந்த தொந்தரவு நீடிச்சுட்டே இருக்குது அப்படின்னா அந்த விசில் சவுண்டு மூச்சில் கேட்கும். பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களுக்கே அந்த சவுண்டு கேட்கும். காமனாக அந்த மியூசிக்கல் சவுண்டு எப்படி இருக்கும், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சவுண்ட்ஸ் எப்படி இருக்குமோ அந்த ஒத்து இந்த மியூசிக்கல் சவுண்டு ஒத்து அந்த மூச்சு விடுற சவுண்டு இருக்கும். இன்ஹேல் பண்ணுறதும் சரி, எக்ஸ்ஹேல் பண்ணுறதும் சரி, 2 சவுண்டுமே முக்கியமாக டிஃபர் ஆக ஆரம்பிக்கும். முக்கியமாக இந்த ஆஸ்துமாவில் பார்த்திங்கன்னா காமனாக 3 C's இருக்கும் இந்த சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா. 3 C அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு காஃப், ரொம்ப பர்சிஸ்டண்ட்டாக காஃப், எப்போவுமே தொடர்ச்சியான ஒரு காஃப் இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் காமனாக நைட் டைமில் தான் அந்த காஃப் லேட் நைட்டில் ஏர்லி மார்னிங்கில் அந்த காஃபோடைய சிம்டம்ஸ் அப்படின்றது ரொம்ப வருஷனாக இருக்கும். அது தவிர இந்த 2வது Cயில் பார்த்திங்கன்னா முக்கியமாக செஸ்ட்டு டைட்னஸ், காமன் கோல்டுலாம் இதெல்லாம் இருக்காது. ஆனால் இந்த ஆஸ்துமா கண்டிஷன் நாள்பட நீடிச்சு இருக்கும்போது பார்த்திங்கன்னா செஸ்ட்டு டைட்னஸ் அப்படின்றது காமனான ஒரு சிம்டமாக இருக்கும். எப்போவுமே நெஞ்சில் ஏதோ ஒன்று அழுத்துற மாதிரியான ஒரு ஃபீல், எப்போவுமே நெஞ்சு இறுக்கமாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். மூச்சு இழுத்து விடும்போது பார்த்திங்கன்னா அந்த செஸ்ட்டு டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்போவும் அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். நைட்டு தூங்கும்போது மல்லாந்து படுக்கும்போது அதோடைய சிம்டம்ஸ் ரொம்ப அதிகமாக தெரிய ஆரம்பிக்கும். எப்போவுமே பில்லோ ஹைட்டாக தூக்கி வச்சு படுப்பாங்க. தூங்கும்போது மூச்சு திணறும் அப்படின்றதுக்காக உட்காந்துட்டே சில பேர் தூங்குவாங்க. நைட் டைமில் எழுந்து உட்காந்துட்டே தூங்குவாங்க. இந்த மாதிரியான அந்த சிம்டம்ஸ் அந்த 2வது C அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்டிஷனில் முக்கியமாக இருக்கும். 3வது பார்த்திங்கன்னா கன்ஜஷன், எப்போவுமே அந்த சளி உள்ளே இருந்துகிட்டே இருந்து மூச்சு விடுறதுக்கே சிரமப்படுவாங்க. மூச்சு உள்ளே இழுத்து விடுறதுக்கே சிரமப்படுவாங்க. சில பேர் வாயில் தான் மூச்சே விடுவாங்க. ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி, கன்ஜஷன் அப்படின்றது கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். இந்த 3 C's அப்படின்றது முக்கியமாக காமனான ஒரு சிம்டமாக நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் அவங்க ஆஸ்துமான்றதே தெரியாமல் நிறைய பேர் காமன் கோல்டுக்கு மெடிசின்ஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க. காமனாக இந்த மாதிரி 3 சிம்டம்ஸும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டாக்டரை பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஓகே, ரொம்ப நல்ல ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இந்த சிம்டம்ஸ் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் அலட்சியமாக விட்டுருவாங்க. அதே மாதிரி அந்த அப்போதைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுற மாதிரியான மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க. இதில் ஸ்டீராய்டு டேப்லெட்ஸ் எடுக்கக்கூடிய பேஷண்ட்ஸையும் பார்க்க முடியுது. இதனால் ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் எதாவது இருந்தால் சொல்லுங்கள் டாக்டர். முக்கியமாக நிறைய பேருக்கு இந்த ஸ்டீராய்டு டேப்லெட்ஸ் எடுக்கிறாங்க, பஃப்பு, இன்ஹேலர்ஸ் இதெல்லாம் எடுக்கிறாங்க. நிறைய பேர் ஆஸ்துமா இருக்குது அப்படின்னாலே நாள்பட பஃப் எடுத்துகிட்டே இருக்காங்க. பஃப் எடுத்தால் தான் இதுக்கான நிரந்தரமாக தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. நம்மளுடைய ஆஸ்துமாவில் இருக்கக்கூடிய கண்டிஷனே பார்த்திங்கன்னா ஏர்வேஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மூக்கிலிருந்து நுரையீரல் வரைக்கும் இருக்கக்கூடிய ஏர் பேத்வேஸ் எல்லாமே சுருங்க ஆரம்பிக்கும். அதுக்கு காரணம் உள்ள ஃபுல்லாக சளியோட படிமானம் இருக்கும். சளி உள்ளே தேங்குது அப்படின்னா அந்த ஏர்வேஸ் உள்ள அதோடைய
டியூபோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். மூச்சை உள்ளே இழுத்து விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்த மாதிரி மூச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே இழுக்கக்கூடிய அந்த மூச்சு தான் மியூசிக்கல் சவுண்டாக நமக்கு வெளியில் வந்து கேட்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷனில் நம்ம பஃபோ, இன்ஹேலரோ இல்லை நெபுலைசரோ எடுத்துக்கும் போது அந்த ஏர் பாத்வேஸ் கொஞ்சம் விரிவடைய செய்யும். அந்த எடுத்துக்கக்கூடிய அந்த கொஞ்ச நேரம், ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு நார்மலில் இருக்கும். திருப்பி ஆட்டோமேட்டிக்காக அந்த பாத்வேஸ் எல்லாமே சுருங்க ஆரம்பிக்கும். உள்ள ஏர் போகக்கூடிய கண்டிஷன் அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் வாழ்நாள் ஃபுல்லாக நிறைய பேர் பஃப் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கண்டிஷனில், அடிக்கடி நெபுலைசர் எடுக்கக்கூடிய கண்டிஷனில் வந்து இருக்குது. முதல்ல வந்து 1 டைம் 2 டைம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. போக போக அதோடைய கண்டிஷன் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 10 டைம் 15 டைம் எடுக்கிறவங்கலாம் இருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப நாள்பட நீடிச்சுட்டே போகும்போது அதோடைய காம்ப்ளிகேஷன்ஸ்னு பார்த்திங்கன்னா அந்த நெஞ்சு பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த இறுக்கம், அதே மாதிரி செஸ்ட் டைட்னஸோடு சேர்ந்து நிமோனியான்ற கண்டிஷன் கூட நிறைய பேருக்கு வந்து உருவாகலாம். ஆஸ்துமா கண்டிஷன் ரொம்ப நாள்பட நீடிச்சுது அப்படின்னா உள்ள நீர் கோர்க்கக்கூடிய ஒரு கண்டிஷன், நுரையீரலுக்கு வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் லேயர் அப்படின்னு சொல்லுவோம், ப்ளியூரான்னு சொல்லக்கூடிய அவுட்டர் கவரிங் வந்து ஒன்று இருக்கும். அந்த இடைப்பட்ட இடைவெளியில் வந்து நீர் நிறைய கோர்க்க ஆரம்பிக்கும். அது இன்னுமுமே செஸ்ட் வாலை வந்து இன்னும் கன்ஜெஷன் பண்ணும், இன்னும் அதோடைய கெப்பாசிட்டியை வந்து குறைக்கும். அப்போது இன்னும் மூச்சு உள்ளே இழுத்து விடுறது கஷ்டமாயிடும். அப்போது உள்ளே இருக்கக்கூடிய நீரை முழுமையாக வெளியே எடுக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுப்பாங்க. இது எல்லாமே ரொம்ப நாள்பட நீடிச்சுட்டு இருக்கும்போது வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸாக இருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு வந்து அந்த க்ரானிக் லங் ப்ராப்ளமாக வரும்போது சில பேருக்கு நுரையீரலே வேலை செய்யாத சில கண்டிஷன்ஸ்லாம் கூட வர ஆரம்பிக்குது. ஓகே டாக்டர். அதே மாதிரி இப்போ ஆஸ்துமாக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ காலம் எடுக்கணும், என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்? ட்ரீட்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நமக்கு அந்த அறிகுறிகள்லாம் தெரிய ஆரம்பித்த உடனே நம்ம எடுக்க ஆரம்பிக்கணும். காமனாக ஒரு கோல்டு நமக்கு சரியாக டிலே ஆகுது, அடிக்கடி வந்து கோல்டு வர ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது, எப்போவுமே ஒரு காஃப் பர்சிஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு கவனம் செலுத்தி நம்ம பார்க்கணும். ஆரம்பத்திலே இதற்கு சிகிச்சை எடுத்துட்டோம் அப்படின்னா நாள்பட அது க்ரானிக் லங் ப்ராப்ளமாகவோ இல்லை லங் ஃபைப்ரோசிஸாவோ மாறாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸ்டார்டிங்லேயே நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆஸ்துமாவாக மாறுறதுக்கு முன்னாடியே காமன் கோல்டுலேயோ இல்லை ஒரு ரைனைட்டிஸாக இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன்லேயோ நம்ம சீக்கிரம் சரி பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. மேம் என் பேர் பார்த்தீங்கன்னா முபினா பானு. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? எங்க திருப்பூருங்க மேம். சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எங்க நாத்தனா இருக்கிறாங்க மேம். ஆக்சுவலாக அவங்களுக்கும் ஆஸ்துமா பிரச்சனை தான். என்ன வயதுமா உங்களுக்கு? அவங்களுக்கு தாங்க மேம் 13 வயசு ஆகுது மேம். சரிம்மா, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா பிரச்சனை தாங்க மேம். திடீர்னு பார்த்தா நல்லா இருப்பாங்க. சளி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுனாலே அவங்க வந்து மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சரிம்மா, பஃப் எதுவும் யூஸ் பண்ணுறாங்களா? எப்போ அந்த நீங்க சொன்னீங்களா அந்த பஃப் மாதிரி வச்சிருக்காங்கன்னு, அதுலதான் ஒரு 2 டேப்லெட் போட்டு இழுத்தா கொஞ்சம் ஓகே, பிரீத் பண்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு வச்சுப்பாங்க. எவ்வளோ நாளாக யூஸ் பண்ணுறாங்கம்மா? அது கிட்டத்தட்ட 1 இயரா பண்ணிட்டு இருக்காங்கம்மா. ஓகேம்மா, இந்த மாதிரி பண்ணணுன்ற அவசியம் கிடையாதும்மா. நிறைய பேர் இந்த மாதிரி பஃப் எடுக்கிறதுனால வந்து ஆஸ்துமாவை சரி பண்ணலான்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் வர வழியே இல்லாமல் நமக்கு மூச்சு ஃப்ரீயாக போகணுன்ற ஒரு ஆசையில் வந்து நிறைய பேர் வந்து பஃப் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு நிறைய டைம் 10 டைம் 15 டைம் யூஸ் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் கூட நிறைய பேர் இந்த மாதிரி வந்திருக்காங்க. பஃப் ஒரு நாளைக்கு 15 டைம் மேலே யூஸ் பண்ணுறேன், நிறைய ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸும் போடுறேன்னு சொல்லி வருவாங்க. அந்த மாதிரி வந்தவங்களுக்குலாம் நம்ம அந்த டேப்லெட்ஸோ அந்த பஃப் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இதுக்குன்னு சிறப்பாக சில பஞ்சகர்மா சிகிச்சைகள்லாம் கொடுக்குறோம். அதாவது நசியம் சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டு, முக்கியமாக மூக்கு உள்ளே ஃபுல்லாக அந்த ஏர் பேசேஜஸ் ஃபுல்லாகவே நல்லா சுருங்கி போயிருக்கும், உள்ளே நிறைய சளியோட தேக்கம் இருக்கும். அதை வந்து கரைச்சி வெளியில் கொண்டு வரதுக்கு நசியம் சொல்லிட்டு மூக்கின் மூலமாக மூலிகை சொட்டு மருந்து ஊற்றி பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து கொடுக்குறோம். அதை தொடர்ந்து மூலிகை புகையும் உள்ளே செலுத்தி அந்த மாதிரி உள்ள நாள்பட சளியாக தேங்கி இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை வந்து ஃபுல்லாக கரைச்சி வெளியில் கொண்டு வருவோம். அப்போ மறுபடியும் உள்ள சளி சேராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் சிறப்பாக சில மூலிகை மெடிசன்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். இதெல்லாம் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது 2 மாதத்தில் சளியெல்லாம் நிரந்தரமாக குணமாக ஆரம்பிக்கும். பஃப் யூஸ் பண்ணுற வேலையோ இல்லை நெபுலைசர் வைக்க வேண்டிய வேலையோ எதுவுமே இருக்காது. 2 மாதத்தில் நிரந்தரமாக அதை குணப்படுத்திக்கலாம். வாழ்நாள் ஃபுல்லாக மறுபடியும் வரவும் செய்யாது. இந்த மாதிரி மூச்சு திணறல் பிரச்சனை மறுபடியும் வந்தால் கூட உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரமாக சரி பண்ணுற மாதிரி இருக்கும். காமன் கோல்டு வந்தால் கூட சீக்கிரமாக சரி பண்ணுற மாதிரி 2 நாள்லையோ 3 நாள்லையோ ஈஸியாக வந்து சரி பண்ணிடலாம். நேரில் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. திருப்பூர்லேயே இருக்குது, நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம்.
தேங்க்ஸ் ஃபார் காலிங். நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இப்போ நாள்பட்ட ஆஸ்துமா தொந்தரவு இருக்குது அப்படின்னா சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணல அப்படின்னா என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ், வேறு ஏதாவது பிரச்சனை வருமா? கண்டிப்பாக நாள்பட்ட ஆஸ்துமாவுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஆஸ்துமா மாதிரி தெரியல அப்படின்னாலும், இப்போ உங்களுக்கு ஆஸ்துமாவாக ஃபார்ம் ஆகிருக்கு, வீசிங் வந்திருக்கு அப்படின்னா நிறைய பேர் குழந்தைங்களுக்கே வீசிங் இருக்குன்னு சொல்லி வராங்க. சின்ன குழந்தைங்க ஸ்கூல் கோயிங் பசங்களுக்கெலாம் கூட நம்ம பஃப் இன்ஹேலரை வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய சுச்சுவேஷன்ஸில் கூட இருக்காங்க. இந்த மாதிரி சின்ன குழந்தைங்கள்லேருந்தே ஒரு 20 வருஷம் 30 வருஷமாக வந்து அந்த ஆஸ்துமா நீடிச்சுட்டே இருக்குது அப்படின்னா அது நாள்பட்ட தொந்தரவாக வந்து லங் ஃபைப்ரோசிஸாவோ இல்லை நிமோனியாவோ மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உள்ளே சேரக்கூடிய அந்த நாள்பட்ட சளி அப்படின்றது உள்ளே தேங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செஸ்ட்டு டைட்னஸ், அந்த செஸ்ட்டு வாலோடைய கெப்பாசிட்டி வந்து குறைக்க ஆரம்பிக்கும். செஸ்ட்டு டைட்னஸ் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷனில் லங்ஸோடைய வேலை செய்யக்கூடிய தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். உள்ளே சேரக்கூடிய அந்த நாள்பட்ட சளியோட தன்மையும் கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாக மாற ஆரம்பிக்கும். முதல்ல ஸ்டார்டிங்கில் சில பேருக்கு மியூக்கஸ் அப்படின்றது டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு லேயராக தான் இருக்கும். போக போக அதோடைய சிவியாரிட்டி, அந்த இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை வைரல் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி, இன்ஃபெக்ஷனோடைய தன்மையை பொறுத்து கலரில் டிஃப்ரென்ஸ் வரும். சில பேருக்கு அந்த பாக்டீரியல் ஃபைப்ரோசிஸ், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா அவங்களுக்கு அந்த லங்கில் சேரக்கூடிய அந்த சளி அப்படின்றது மைல்டான லைட் க்ரீன் கலரில் வந்து சளியோட கலர் வந்து மாற ஆரம்பிக்கும். இது நாள்பட்ட தொந்தரவாக இருக்கும்போது முதல்ல வந்து எல்லோயிஷாக மைல்டு எல்லோவாக இருக்கிறது போக போக பார்த்திங்கன்னா லைட் க்ரீனில், டார்க் க்ரீன் கலரில், இந்த மாதிரி அதோட கலரே வந்து மாற ஆரம்பிக்கும். சில பேருக்கு ஸ்பூட்டமில் வந்து பிளட் வரக்கூடிய சில சுச்சுவேஷன்ஸ், இதெல்லாம் அந்த ஹெமெட் மிஸ்ஸஸ் இந்த மாதிரியான சில சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப நாள்பட்ட தொந்தரவாக வந்து மாற ஆரம்பிக்கும். இருமும்போது சளி வந்து வருது, அந்த சளியில் வந்து மைல்டான ஒரு பிளட் ஸ்ட்ரீக் இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப நாள்பட்ட தொந்தரவாக லங் ஃபைப்ரோசிஸ் மாதிரி மாறக்கூடிய ஒரு கண்டிஷனில் நடக்கலாம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன் இருக்காங்க. வணக்கம். ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இந்த ஆஸ்துமா மாதிரியே வந்துட்டு சளி சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னா ஒருவருக்கு எப்படிலாம் ஏற்படுது? இப்போது சைனசிட்டிஸ் நம்ம சொல்கிறோம், அதே மாதிரி சளி தொந்தரவே ஒரு சில பேருக்கு வந்து இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வேறு என்னெல்லாம் இருக்குது? நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து இந்த ஆஸ்துமா தொந்தரவு தான் சொல்லுவோம். நாள்பட்ட ஆஸ்துமாவாக முதல்ல ஸ்டார்டிங்கில் வந்து இருக்க ஆரம்பிக்கிறது, போக போக இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டிஷனாக வந்து தாண்டி போகிறது. இது தவிர வந்து லங் சிஓபிடி அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. இது அலர்ஜிக் ஆஸ்துமா அப்படின்ற கண்டிஷனில் ஆரம்பத்தில் அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜி இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனில் இந்த போலன் கிரெயின்ஸ்னால் வரக்கூடிய ஆஸ்துமா, அதே மாதிரி டஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்னால் வரக்கூடியது தான் ரொம்ப காமனான ஒரு கண்டிஷனாக இருக்கும். இந்த பெட்ஸோட அந்த டஸ்ட்டு கூட வந்து சில பேருக்கு வந்து அலர்ஜியை வந்து காஸ் பண்ணும். இதெல்லாம் காமனாக அந்த அலர்ஜிக் ஆஸ்துமா இருக்கக்கூடிய கண்டிஷனில் இருக்கும். நிறைய பேர் வந்து ஸ்மோக்கர்ஸாக இருப்பாங்க, பேசிவ் ஸ்மோக்கர்ஸாக இருப்பாங்க, இல்லை ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸாகவே இருப்பாங்க. வருஷக்கணக்காக ஒருத்தர் வீட்டில் வந்து இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்டோட 15-20 வருஷமாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கோ இல்லை அவங்களுக்கோ வந்து பார்த்திங்கன்னா சிஓபிடி அப்படின்ற ஒரு கண்டிஷன் வரலாம். ஆரம்பத்தில் ஆஸ்துமா மாதிரியான சிம்டம்ஸ் தான் வந்து இருக்கும். போக போக அதோடைய சிம்டம்ஸ் ரொம்ப வசனாக ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன் இருக்கும்போதே அதற்கு வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும். அதோடய நம்ம ஸ்மோக்கிங் வந்து எடுத்துக்கிறோம், இல்லை பாசிவ் ஸ்மோக்கர்ஸாக வந்து வீட்டில் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அது சிஓபிடியாக மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அப்போது அந்த மாதிரி கண்டிஷனில் க்ரானிக்காக இருக்கக்கூடிய கண்டிஷனில் தான் அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்கும். லங்கில் வரக்கூடிய அப்ஸ்ட்ரக்ஷன் காரணமாக வரக்கூடிய பிரச்சனை தான் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கும். இதுலேயுமே ஆஸ்துமாவில் என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கோ அதே மாதிரியான சிம்டம்ஸ் தான் அந்த சிஓபிடி கண்டிஷன்லேயும் இருக்கும். சில பேர் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் அதுக்குமே பஃப் எடுத்துப்பாங்க. ரொம்ப நாள்பட தொடர்ந்து இருக்கும்போது சிகரெட்டும் ஸ்மோக்கிங்கும் பண்ணுவாங்க, அதோடு சேர்த்து பஃப்பும் எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் கொண்டு போகிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அதுவுமே நிரந்தரமாக சரி பண்ணுறதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இதுக்கு கண்டிப்பாக பஃப் தான் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆரம்பத்திலே ஸ்மோக்கிங் ஹேபிட்டை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி அதற்கும் சில சிகிச்சைகள் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதையுமே சரி பண்ணிடலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? டாக்டர் ஆன் காலில் இருக்கீங்கம்மா, டிவி பார்க்க வேண்டாம், ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். கரூர்லேருந்து ராஜேஸ்வரி மேம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எங்கள் மாமனாருக்காக கேட்குறேன் மேம். என்ன வயதாகுது அவருக்கு? அவங்க 55 மேம். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா. மேம், மாமனார் 55 வயசு ஆகுது. சிமெண்ட் ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரிம்மா. கால் வலி இடுப்புல இருந்து கீழே வரைக்கும் ஒரு 10 வருஷமா கண்டினியூவா வலி வந்துட்டே இருக்கு. சரிம்மா. நாங்க நிறைய இடத்துல பார்த்துட்டோம், ஆனா சரியே வரல. சரி, கால் மரத்து போகுதா இல்லை வலி மட்டும்தான் இருக்கா?
வலி மட்டும்தான் மேம். இடுப்புல இருந்தே காலில் வலி பரவுதுங்களா, இல்லை இடுப்பில் பெயினே கிடையாதா உங்களுக்கு? ஆனா இடுப்புல இருந்து கண்டினியூவா வலி மேம். இடுப்புல இருந்தே தான் வலி இருக்கா? ஆமாம்மா. ஸ்கேன் எடுத்திருக்கீங்களாம்மா இடுப்பில்? எடுத்திருக்கோம் மேம். சரிம்மா. இடுப்பில் ஸ்கேன் எடுக்கும்போது உங்களுக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இடுப்புலேருந்து கால் வரைக்கும் வலி பரவுது அப்படின்னா, சில பேருக்கு இடுப்பு எலும்பு தேய்மானத்தினால அந்த பிரச்சனைகள் வந்திருக்கலாம். டிஸ்க் பல்ஜ் அப்படின்றது லம்பார் ரீஜன்ஸில் வந்து இருக்கும். லம்பார் ரீஜன்றது நம்மளுடைய ரொம்ப குறுகலான இடத்துல இருக்கும். ஸ்பைனல் கார்டில் கடைசி எலும்புக்கு மேலே ஒரு 5 எலும்புகள் சேர்ந்த ஒரு எலும்பாக இருக்கும். ஒவ்வொரு எலும்புகளுக்கும் நடுவுலையும் ஜவ்வுகள் வந்து இருக்கும் தேய்மானம் அடையாமல் இருக்கிறதுக்கு. அப்போது அந்த ஜவ்வில் பிதுக்கம் கொடுத்து வெளியில் வர மாதிரி நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணுறோம், ஹெவியாக வந்து வெயிட் தூக்குறோம், இல்லை ரொம்ப நேரம் நிற்கிறோம், இல்லை ரொம்ப அளவுக்கு அதிகமாக ட்ராவல் அதிகமாக பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிஸ்கில் வந்து பிரச்சனைகள் வரும். 2 எலும்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஜவ்வு பிதுக்கம் கொடுத்து வெளியில் வரும். சில பேருக்கு பல்ஜ் மாதிரி இருக்கும், சில பேருக்கு ப்ரொலாப்ஸாகவே மொத்தமாகவே வெளியில் வந்துடும். சில பேருக்கு ஹெர்னியேஷன் மாதிரி ஒரு பாதி 50% டிஸ்க் வந்து வெளியில் போயிருக்கும். இதை டிஸ்க் ஹெர்னியேஷன், டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு ரிப்போர்ட்ஸில் வந்து போட்டிருப்பாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு சில சிகிச்சைகள் எடுத்துக்கணும். நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸுக்கு முன்னாடி வந்து எடுத்துகிட்டு வர்றாங்க. நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இதற்கு ஸ்பைனல் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைனல் கார்டை கரெக்ஷன் பண்ணக்கூடிய சில ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்குறோம். எந்த இடத்துல டிஸ்க் பல்ஜ் ஆகிருக்கோ அந்த இடத்துல வந்து கடிவஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அது என்னென்னா, டிஸ்க் பல்ஜ் ஆகியிருக்கக்கூடிய அந்த L4லையோ L5லையோ இல்லை L3லையோ அந்த இடத்த சுற்றி மூலிகை மாவு வச்சு பாத்தி கட்டி உள்ளே சூடாக மூலிகை எண்ணெய் ஊற்றி இந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். நம்ம அந்த சூடாக ஊற்றி கொடுக்கக்கூடிய அந்த எண்ணெய் ட்ரீட்மெண்ட்லேயே அந்த பல்ஜாக இருக்கக்கூடிய டிஸ்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சுருங்கி உள்ளே போயிடும். உள்ளே சுற்றி தேங்கி இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத நச்சு நீரெல்லாம் ஆவியாகி வெளியில் போயிடும். அப்போது உங்களுக்கு டிஸ்க் பல்ஜுன்றது காமனாக அந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லேயே உள்ளே போக ஆரம்பிக்கும். இதோட அந்த காலில் பரவக்கூடிய வலிக்கு வந்து நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் ரெஃப்ளெக்ஸாலஜி அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அது என்னென்னா, கால் பாதம் வரைக்கும் ரத்தம் போகாமல் இருக்கிறது, தடைப்பட்டிருக்கக்கூடிய ரத்தத்தை சீர்படுத்துறதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டு. இதோடு சேர்த்து பண்ணும்போது ஒரு 15 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளே உங்களுக்கு இது நிரந்தரமாக குணப்படுத்திடலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் உள்நோயாளியாக தங்கி சிகிச்சை பெறக்கூடிய வசதி அரும்பாக்கம் அண்ணா ஆர்ச் ஆப்போசிட்டில் இருக்குது. 30 பேர் தங்கி சிகிச்சை பெறக்கூடிய வசதி இருக்குது. நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 15 டேஸ்லேருந்து 20 டேஸ்க்குள்ளே இது முழுமையாக குணப்படுத்திடலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? மோனிஷா மேம். ஓகே, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? புதுக்கோட்டை. சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் கேட்கணும். உங்கள் வயது என்ன? 21. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம், கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் மேம். எனக்கு நெஞ்சில சளி ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கு மேம். சரிம்மா. மூச்சு விடுறதுக்கு கஷ்டமா இருக்கு. ம். அந்த சளி வந்து நுரைஞ்சு இருக்கு. சரிம்மா. கொஞ்சம் ஸ்மெல் வேற வர மாதிரி இருக்கு மேம். ஓகே. நெஞ்செல்லாம் வேற இறுக்கமா இருக்கு. நைட் நேரம் தான் இருமல் ரொம்ப இருக்கு. இது ஆஸ்துமாவா வீசிங்கானே எனக்கு தெரியல. பஃப் எதுவும் யூஸ் பண்ணுறீங்களா நீங்கள்? இப்போதைக்கு எதுவுமே யூஸ் பண்ணல மேம். டேப்லெட் மட்டும் தான் போட்டு விட்டுருக்கோம். சரிம்மா. எவ்வளோ வருஷமாக இருக்குது இந்த பிரச்சனை உங்களுக்கு? இப்போ ஒரு 3 வருஷமா இருக்கு மேம். சிவியர் ஆனது ஒரு 3 மாசமா இருக்கு மேம். ஓகேம்மா. இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு மூச்சு திணறல் இருக்குது, உள்ளே வந்து எப்போவுமே செஸ்ட்டு டைட்டாக இருக்குது, பேசும்போது மூச்சு வாங்குது, நடக்கும்போது மூச்சு வாங்குதுன்னா கண்டிப்பாக இது வீசிங் பிரச்சனை தான். இது நாள்பட நீங்கள் வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஆஸ்துமாவாக வந்து மாற ஆரம்பிக்கும். ரொம்ப நாள் இதை வச்சுருக்க வேண்டாம். செஸ்ட்டு கன்ஜஷன், செஸ்ட்டு டைட்னஸ் வந்து இருக்குது, அது மாதிரி ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் பஃப் எடுக்கிறதுனாலையோ இல்லை இன்ஹேலர் எடுக்கிறதுனாலையோ அதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண முடியாது, நிரந்தரமாக அதனால் சரி பண்ணவே முடியாது. இதற்கு சில சிகிச்சைகள் இருக்குது, சில உள்மருந்துகள் வந்து நம்ம மூலிகை மருந்துகளே வந்து எடுத்து இதை நிரந்தரமாகவே சரி பண்ணிடலாம். நாள் ஃபுல்லாக இதோடய ட்ராவல் பண்ணணும், அந்த பஃப் வந்து எப்போ போனாலும் எடுத்துகிட்டே போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நிறைய பேர் வந்து கையில் எப்போவுமே பஃப் வச்சுட்டே இருக்காங்க. ஒரு கண்டினியூஸாக ஒரு ½ அன் ஹவர் கூட பேச முடியல, கண்டினியூஸாக கூட ஒரு நடக்க முடியல, ஒரு அரை மணி நேரம் நடந்து போனால் கூட எனக்கு மூச்சு வாங்கும், கையில் எப்போவுமே பஃப் வச்சுப்பேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்டினியூஸாக வச்சுருக்கவங்களுக்கு கூட நம்ம இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து 2 நாளில் அந்த பஃப் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. 1 மாதம் 2 மாத சிகிச்சையில் நிரந்தரமாக அந்த ஆஸ்துமா நோயை குணப்படுத்தியிருக்கும். உங்களுக்குமே இது மாதிரி சரி பண்ணிடலாம். உங்களுக்கு கொஞ்ச நாளாக தான் இருக்குன்றீங்க. 15-20 வருஷத்துக்கு மேலே ஆஸ்துமாவால் கஷ்டப்பட்டவங்களுக்குலாம் நம்ம 3 மாத ட்ரீட்மெண்ட்லேயே நிரந்தரமாக அந்த ஆஸ்துமா குணமாக இருக்குது. உங்களுக்கும் சரி பண்ணிடலாம். ஒரு 15 நாள் பஞ்சகர்ம சிகிச்சைகளோடு சேர்ந்த உள் மருந்துகள் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக அது நிரந்தரமாக குணமாயிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? காவியா பேசுகிறேங்க, திருப்பூர்ல இருந்து. சரி, யாருக்கா கேட்குறீங்க? சித்தப்பாக்குங்க. அவங்களுக்கு 1 வருஷமாவே பக்கவாதம் இருக்குங்க. என்ன வயதுமா அவருக்கு? அவருக்கு ஒரு 54 இருக்குங்க. சரி, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட.
சரிங்க. வணக்கம்மா. வணக்கம்ங்க. சொல்லுங்கம்மா. சித்தப்பாக்குங்க ஒரு வருஷமாவே பக்கவாதம் இருக்குங்க. ஓகேம்மா. நாங்க வெளியே பார்த்தோம், இது சரியாகலைங்க. ம். அதுக்காக விளம்பரம் பார்த்துட்டு அப்புறம் கால் பண்ணோங்க. நடக்கிறாராம்மா ஓரளவுக்கு? கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிறாங்க. அப்ப கையும் வாய் தான் அப்புறம் உளரும். ஓகேம்மா. இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்க வராங்க. சில பேர் ஹெமிப்ளீஜியான்னு சொல்லக்கூடிய ஒரு சைடு கை கால் பாதிக்கப்பட்டு வராங்க. சில பேர் குவாட்ரிப்ளீஜியான்னு சொல்லி 2 கையும் 2 காலும் பாதிக்கப்பட்டவங்கலாம் கூட வர்றாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 2 கை மட்டும் பாதிச்சிருக்கும், சில பேருக்கு 2 கால் மட்டும் பாதிச்சிருக்கும். பேராப்ளீஜியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸ்ட்ரோக்கில் வந்து இந்த இடம் மட்டும்தான் பாதிக்கும் அப்படின்ற பிரச்சனை கிடையாது. அந்த லிம்ஸ், அப்பர் லிம்ஸ் லோயர் லிம்ஸ் ரெண்டையுமே பாதிக்கும். சில டைம்ஸ் மேலே மட்டும் பாதிக்கலாம், சில டைம் கீழே பாதிக்கலாம். அந்த மாதிரி சில பேருக்கு அந்த மாதிரி வரக்கூடிய சிம்டம்ஸுக்கு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா உள் மருந்துகள் மட்டும் இல்லாமல் பஞ்சகர்மா சிகிச்சைகளில் அவங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொண்டு வரும். கை காலில் இருக்கக்கூடிய செயலிழப்பை வந்து நார்மலுக்கு கொண்டு வரும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடிக்குமே பஞ்சகர்மா சிகிச்சை கொடுக்கும்போது ஃபுல் பாடிக்கும் ஆவி குளியல் சிகிச்சை கொடுத்து மூலிகை பொடி கிளி ஒற்றடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுறோம். கையில் காலில் செயலிழந்து இருக்கக்கூடிய அந்த இடங்களில் மசில்ஸ் வந்து இறுக்கமாயிட்டே போகும். தசைகளோட இறுக்கம், அந்த மாதிரி நரம்புகள் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கக்கூடியது, இது எல்லாமே ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். மசில்ஸும் ஸ்டிஃபாக இருக்கும், நர்வ்ஸுமே ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். அப்போது அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு மூலிகை பொடி கிளி ஒட்டடம் சொல்லிட்டு ஃபுல் பாடிக்கும் மூலிகை பொடி வச்சு அதை வச்சு சிகிச்சைகள் கொடுக்குறோம். அதை தொடர்ந்து சில வர்ம சிகிச்சைகள், அக்யூப்ரெஷர் ட்ரீட்மெண்ட்டு, கப்பிங் ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி சில ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து கை காலில் இருக்கக்கூடிய செயலிழப்பை நார்மல் கொண்டு வரும். கையெல்லாம் சில பேர் வந்து மடக்கின நிலைமையிலே வந்திருப்பாங்க. விரல் அசைக்கிறவே முடியல, விரல் அசைக்கிற ஃபீலே தெரியல, சுத்தமாக அந்த கையில் உணர்ச்சியே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்தவங்களுக்கெல்லாம் கையில் ஆக்டிவிட்டீஸ் வர வச்சு கையில் வந்து எல்லா பொருள்களும் பிடிக்க முடியுது அவங்களால. அவங்களோட ட்ரெஸ்ஸே அவங்க போட்டுப்பாங்க. அதே மாதிரி சப்போர்ட்டோடு நடந்து வந்தவங்களுக்கெல்லாம் கூட சப்போர்ட்டே இல்லாமல் நம்ம நடக்க வச்சுருக்கோம். கால்லையுமே செயலிழப்பு நார்மல் கொண்டு வந்து ஒரு 15 நாள் 20 நாள் சிகிச்சையில் நல்லாவே நடக்க வச்சுருக்கோம். அதே மாதிரி அவரையுமே நடக்க வச்சிடலாம். கண்டிப்பாக இதற்கு சிகிச்சை எடுத்து நல்லாவே நடக்க வைக்க முடியும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. அரும்பாக்கம் அண்ணா ஆர்ச் ஆப்போசிட்டில் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருக்குது. நேரில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த ஹெமிப்ளீஜியா, ஸ்ட்ரோக் இந்த மாதிரி அட்டாக் ஆகிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸை நம்ம சப்போர்ட்டே இல்லாமல் நல்லாவே நடக்க வைக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம்ங்க. வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் திவ்யா, நான் ஒசூர்லேருந்து பேசியிருக்கேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? அப்திகா கேட்குறேங்க. என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? உங்களுக்கு வந்து 30 ஆச்சுங்க. சரி, என்ன கேள்வியோ கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. ஓகேங்க. வணக்கம்மா. வணக்கங்க, ஒசூர்லேருந்து பேசுகிறேன். என் பேர் திவ்யா. சொல்லுங்கம்மா. அப்திகா கேட்கணும். ஃபைப்ராய்டு ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. ஃபைப்ராய்டு என்ன சைஸ்? 4 சென்டிமீட்டர் அந்த மாதிரி இருக்குங்க. ஓகேம்மா. வெளியே பார்த்து மெடிசன்ஸ் எல்லாமே எடுத்திருக்கோம், ஆனா எதுவுமே இதாகல. ஓகே. பீரியட்ஸும் வந்து 3 மாசம் 4 மாசம் கழிச்சு ஆகும்போது ப்ளீடிங் வந்து ஓவரா போகுது. 15 டேஸ் கிட்ட அந்த மாதிரி எல்லாமே ஆகுது. ஓகே. அதனால ஒர்க்கு கூட சரியா போக முடியாம இருக்காங்க 1.5 இயர்ஸா. சரிம்மா. ப்ளீடிங் ஹெவியாக போகுது அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபைப்ராய்டுனால வரக்கூடிய பிரச்சனை தான். நிறைய பேர் 7-8 சென்டிமீட்டர்லலாம் ஃபைப்ராய்ட்ஸோடு வந்திருக்காங்க. நிறைய பேர் சீட்லிங் ஃபைப்ராய்ட்ஸோட, நிறைய மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸோட வந்திருக்காங்க. 2-3 சென்டிமீட்டரில் 4-5 ஃபைப்ராய்டு வந்து யூட்ரஸில் இருக்கக்கூடியவங்கலாம் வந்திருக்காங்க. அதனால் இந்த யூட்ரஸில் எந்த இடத்துல அந்த ஃபைப்ராய்டு இருக்கோ அதை பொறுத்து அதோடைய சிம்டம்ஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து ஹெவி ப்ளீடிங் இருக்கலாம், சில பேருக்கு ப்ளீடிங் ரொம்ப கம்மியாக இருக்கலாம், சில பேருக்கு பீரியட்ஸே வராமல் 2-3 மாதங்களுக்கு கூட இருக்கலாம். அதனால் அந்த ஃபைப்ராய்டோட சைஸு, அது இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்து அதோடைய சிம்டம்ஸ் வந்து மாறுபடும். இப்போது உங்களுக்கு ப்ளீடிங் ரொம்ப ஹெவியாக இருக்குன்னா இப்போதைக்கு வாழைப்பூ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மோரில் அரைச்சி அந்த உள்ளே இருக்கக்கூடிய குருத்து மட்டும் எடுத்துகிட்டு நல்லா மோரில் அரைச்சிட்டு காலையில் வெறும் வயிற்றில் பீரியட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டேலேருந்து ஒரு 5 டேஸ் 7 டேஸ்க்கு கண்டினியூஸாக அது வந்து காலையில் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கால் வந்து உயர்த்தி வச்சு படுக்கணும். ரொம்ப நேரம் நிற்கிறது, ரொம்ப நேரம் கால் தொங்க வச்சு உட்கார்றது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய வந்து தண்ணி எடுத்துக்கணும், பாடி ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நிறைய துவர்ப்பான பொருட்கள் நிறைய வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிட்டு மருந்துகளும் எடுத்துகிட்டு வரும்போது ப்ளீடிங் நல்லா கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் ஃபைப்ராய்டுக்குன்னு சில மூலிகை மருந்துகள் கொடுக்குறோம். 7-8 சென்டிமீட்டர் இருந்த ஃபைப்ராய்டு கட்டிகள்லாம் கூட நம்ம மூலிகை மருந்துகள் மட்டுமே கொண்டு சர்ஜரியே இல்லாமல் கரைச்சி நார்மல் கொண்டு வந்திருக்கோம். 3 மாத ட்ரீட்மெண்ட்ஸ்லேயே அது எல்லாம் நார்மலுக்கு வந்திருக்கு. நிறைய பேர் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் 3 மாதத்துக்கு அப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்காங்க.
பார்த்துருக்காங்க. ஸ்கேனில் வந்து கட்டிகளே இல்லைன்னு சொல்லக்கூடிய நார்மலான ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்குமே சரி பண்ணிடலாம். சின்ன சைஸில் தான் இருக்குது. உங்களோட வயது அதிகமாக இருக்குது, உங்களுக்கு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய கட்டிகள்லாம் கூட நம்ம கரைச்சிருக்கோம். உங்களுக்கும் சரி பண்ணிடலாம். நம்ம ஆர்ஜர் ஹாஸ்பிட்டலில் நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. ஃபைப்ராய்டு கட்டி கரையிறதுக்குன்னு சிறப்பாக ஒரு மூலிகை டானிக் கொடுக்குறோம். காலையில் நைட்டு ஒரு 20 ml தண்ணியில் கலந்து எடுத்துகிட்டு வந்தாலே போதும். ஃபைப்ராய்டு எல்லாம் நார்மலுக்கு கரைய ஆரம்பிச்சிடும். 2-3 மாதங்கள்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆஸ்துமா பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஆஸ்துமாவுக்கு ஒரு எளிய மருத்துவ குறிப்பு சொல்லுங்கள் டாக்டர். நிறைய பேர் வந்து வீட்டிலே ஆஸ்துமாவோட கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் வந்து குழந்தைங்களுக்கே ஆஸ்துமா இருக்குது, வந்து பஃப் எடுத்துகிட்டே இருக்கும், வீட்லேயே வந்து ஏதாவது மெடிசன்ஸ் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் வந்து காஃப் சிரப்பே எடுத்துப்பாங்க. இந்த இருமல் பர்சிஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும்போது காஃப் சிரப் மட்டுமே எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி காஃப் சிரப் எடுக்கிறது சில பேர் பயந்துட்டே எடுத்துப்பாங்க. நிறைய நியூஸ் பார்த்துட்டு காஃப் சிரப் எடுக்கிறதுக்கே பயந்துட்டு நிறைய குழந்தைங்களுக்கு காஃப் சிரப்பே கொடுக்காம கண்டினியூஸாக இருமிகிட்டே கூட இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து சில மருந்துகள் வச்சு நம்ம காஃப் சிரப் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அது என்னென்னா, இஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, இஞ்சி வந்து நல்லா தோல் சீவிட்டு அது வந்து சாறு எடுத்துட்டு அந்த சாறில் வந்து அதிமதுரம் நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு இஞ்சி சாறில் வந்து ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு போட்டு நல்ல ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி குழச்சிட்டு அதை வந்து தேனில் மிக்ஸ் பண்ணி டெய்லியும் குழந்தைங்களுக்கு ஒரு 3 மாத குழந்தையிலேருந்தே இது வந்து கொடுக்கலாம். 3 மாத குழந்தைக்கு ஒரு 2 சொட்டு வந்து நாக்கில் தடவி விடலாம். இதுவே ஒரு 12-13 வயது குழந்தை வரைக்கும் நம்ம வந்து இதை கொடுக்கலாம். ஒரு 5 ml அளவுக்கு இஞ்சி சாறை இன்னும் கொஞ்சம் தண்ணியை வந்து கலக்கிட்டு அதை ரெகுலராக கொடுத்துட்டு வரலாம். இதே பார்த்தீங்கன்னா சுரசம் மாதிரியும் கொடுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூனை வந்து நல்லா அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு இந்த சாறை வந்து அதில் ஊற்றிட்டு அதை நல்லா ஹீட் பண்ணி அதை வந்து நம்ம கொடுக்கலாம். இதை கொடுக்கும்போது அந்த சளி வந்து நல்லா முறிய ஆரம்பிக்கும். நாள்பட்ட சளியாக ஒருத்தருக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சளி வந்து கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப சிவியரான காஃப் இருக்கவங்களுக்கு காஃபுமே நல்லா குறைய ஆரம்பிக்கும். நைட் டைம்லலாம் இந்த மாதிரி காஃப் கண்டினியூஸாக வர்றவங்களுக்கு நைட்டு தூங்கும்போது இந்த காஃப் சிரப் சொல்லக்கூடிய நம்ம இப்போ பண்ண மெடிசின்ஸை வந்து நம்ம ரெகுலராக நைட் டைமில் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா லேட் நைட் எழுந்து உட்காந்து இருமுறது, ஏர்லி மார்னிங்கில் எழுந்து உட்காந்து கண்டினியூஸாக அந்த பர்சிஸ்டன்ட் காஃப் இருக்கிறது, இது எல்லாமே கண்டினியூஸாக குறைய ஆரம்பிக்கும். இதோடு சேர்ந்து நம்ம பாடி ஹீட்டை வந்து நார்மலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு, பாடியோட இம்யூன் சிஸ்டமை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில உணவுப் பொருட்களும் வந்து ஃபுட்டில் கொடுத்துட்டு வரணும். டெய்லியும் குடிக்கிற தண்ணியில் வந்து ஒரு துண்டு அளவுக்கு நெல்லிக்காய் போட்டு ரெகுலராக அந்த தண்ணியை வந்து குடிச்சிட்டு வரலாம். இதுவே பாடியோட இம்யூன் பவரை ரெகுலராக நார்மல் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் சுகன்யா. ஓகே, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? கும்பகோணம்ல இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்கு என்ன வயதாகுது உங்களுக்கு? எனக்கு என்னம்மா? 24 வயசு. சரிம்மா, கொஞ்சம் விட்டு விட்டு கேட்குதுமா. ஸ்பீக்கரில் பேசுகிறீங்கன்னா கட் பண்ணிட்டு டேரெக்டாக ஃபோனில் பேசுங்க. உங்கள் கேள்வியை கேளுங்க. ஹலோ வணக்கம்மா. வணக்கம், என் பேர் சுகன்யா. நான் கும்பகோணம்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க. எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குங்க 2 வருஷமா. சரிம்மா. 4 மாசத்துக்கு ஒருக்கா இல்ல 5 மாசத்துக்கு ஒருக்கா அப்படிதான் வருதுங்க. ஓகே, எவ்வளோ நாளாக அந்த பிரச்சனை இருக்கு? 2 வருஷமா இருக்கு. ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் மெடிசன் கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டா பீரியட்ஸ் வருது. மெடிசன்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டா பீரியட்ஸ் வர்றது இல்லைங்க. ஓகேம்மா, அந்த மாதிரி மெடிசன்ஸ் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பீரியட்ஸ் வரதுக்கான மெடிசன், திருப்பி அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான மெடிசன், இதெல்லாம் நிறைய பேர் இந்த பிசிஓடிக்கு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓசிபி பில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 28 டேஸ் டேப்லெட் வந்து எடுத்துப்பாங்க. 28 டேஸும் டேப்லெட் எடுத்துக்கும் போது பீரியட்ஸ் வராமல் இருக்கும். அந்த டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணும்போது ஒரு 5 டேஸ் பீரியட்ஸ் வரக்கு கேப் விடுவாங்க. திருப்பி அந்த 5 டேஸ்க்கு அப்புறம் அந்த 28 டேஸ் பில்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி ஓசிபி பில்ஸ் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக நமக்கு ஹார்மோன்ஸில் சில மாற்றங்கள் வந்து வர ஆரம்பிக்கும். கண்டினியூஸாக பிசிஓடி இருந்துகிட்டே தான் இருக்கும். பிசிஓடி சரி பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் அது கிடையாது. உங்களுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கிறத அந்த டைமுக்கு வந்து இரெகுலராக இருக்கிறத மாற்ற வச்சு உங்களுக்கு அப்பப்போ பீரியட்ஸை ரெகுலர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு சில மூலிகை மருந்துகள் மட்டுமே எடுத்து நிரந்தரமாக பிசிஓடியை சரி பண்ணிக்கலாம். நிறைய பேர் 10 வருஷம் 15 வருஷமாக பிசிஓடியால் கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் வந்து என்ன ரீசன்னே தெரியாமல் வெயிட் கெயின்னால் கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது தான் பிசிஓடி இருக்குன்றது தெரிய வரும். பிசிஓடினால் முக்கியமாக நம்மளுடைய பாடியில் பாதிக்கப்படுறது பாடி வெயிட் கெயின் தான். ஃபுல் பாடியிலையும் ஒபிசிட்டி வந்து இருக்கும். முக்கியமாக வந்து பாடியில் வந்து ஃபேஷியல் ஹேர் வந்து இருக்கும். ஃபேஷியல் ஹேர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். முடி கொட்டுற பிரச்சனை இருக்கும். இந்த இம்பேலன்ஸாக இருக்கக்கூடிய இந்த ஹார்மோன்ஸ்னால பார்த்திங்கன்னா பாடியோட வெயிட் கெயின் சடன் வெயிட் கெயினாக வந்து இருக்கும். ஒரு 10-15 மாதத்துக்குள்ளே வந்து வெயிட் கெயின் வந்து ரொம்ப டபுளாக இருக்கும். 60 கிலோ தான் இருந்தேன், ஒரு 5-6 மாதத்துலேயே 100 கிலோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சடன் வெயிட் கெயின் இருக்கிறதுக்கு
முக்கியமான ரீசன் பிசிஓடி தான். கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி வெயிட் கெயின் இருக்கீங்க அப்படின்னா ஒரு முறை ஸ்கேன் வந்து எடுத்துக்கணும். உங்களுக்கு பிசிஓடி இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக அதற்கு ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தே இதை நிரந்தரமாக குணப்படுத்திடலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் யூட்ரஸ்க்கான வர்ம சிகிச்சைகள் கொடுக்குறோம். ப்ளஸ் பிசிஓடிக்குன்னு சிறப்பாக ஒரு மூலிகை டானிக்கும் கொடுக்குறோம். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 3 சொட்டு நீராகாரத்தில் கலந்து எடுத்துக்கணும். பீரியட்ஸ் வர அன்னைக்கு மட்டும் 10 ml அளவுக்கு நீராகாரத்தில் கலந்து எடுத்துக்கணும். இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா 2 மாதம் 3 மாதத்தில் இரெகுலராக இருக்கக்கூடிய பீரியட்ஸ் எல்லாம் ஒரு 35 நாளுக்குள்ளே வந்து வந்துடும். நிறைய பேருக்கு டிலே ஆகி 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு டைம் 6 மாதத்துக்கு ஒரு டைம்லாம் வருது. அந்த மாதிரி வராமல் ஒரு 28 டேஸ்லேருந்து 35 டேஸ்க்குள்ளே பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும். 2-3 மாதத்துக்குள்ளே பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிடும். உங்களுக்கு பிசிஓடியுமே அந்த நீர்க்கட்டிகள் எல்லாம் கரைஞ்சி நார்மலாக பீரியட்ஸ் மூலமாக வெளியில் வந்துடும். 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கலாம். பிசிஓடி எதுவுமே இருக்காது. நிரந்தரமாக அதை குணப்படுத்திடலாம். நேரில் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? ஹலோ, ராஜி பேசுறேன். ஓகேம்மா. மயிலாடுதுறையில இருந்து. யாருக்கா கேட்குறீங்க? என்னோட தங்கச்சிக்கு. என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? அவங்களுக்கு 23 ஆகுது. ஓகே, தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்கம்மா. அவங்களுக்கு வந்து அடிக்கடி சளி பிடிச்சி இருமல் கண்டினியூவா வந்துகிட்டே இருக்கு. சரிம்மா. அப்புறம் ரொம்ப நோட்ல ஃபுல்லா சளி சரியா விழுகுது, தண்ணியாட்ட விழுகுது. சரிம்மா. அவங்க நைட்டு தூங்குறது இல்ல. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்ததுக்கு டஸ்ட் அலர்ஜி அந்த மாதிரி சொன்னாங்க. ஓகே. தலைவலி இருக்கா அடிக்கடி? அதுவும் இருக்கு அவங்களுக்கு. சரிம்மா. அடிக்கடி ரன்னிங் நோஸ் இருக்குது, தலைவலி இருக்குது அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இது சைனசைட்டிஸ் மாதிரியான சிம்டம்ஸை தான் வந்து கொடுக்கும். முதல்ல வந்து நீர் மாதிரி உள்ளே கோர்த்துருக்கும். அடிக்கடி தலைக்கு தண்ணி ஊற்றுறவங்களுக்கு, அடிக்கடி வந்து ஃபுல் டைமும் ஏசியிலே இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வரலாம். முகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கேப்பில் கூட நீர் கோர்த்து அது இன்ஃப்ளமேஷன் கொடுக்கும். இதனால் எப்போவும் ரன்னிங் நோஸ் இருக்கும். முகத்தில் எப்போவுமே வந்து ஒரு டெண்டர்னஸ் இருக்கும். ஃபேஷியல் டெண்டர்னஸ், ஃபேஷியல் பஃபினஸ் இதெல்லாம் கண்டினியூஸாக இருக்கும். நைட்டு தூங்கி எழுந்திருக்கிறாங்க அப்படின்னா முகமே அதச்ச மாதிரி வீங்கின மாதிரி இருக்கும். அந்த நெத்தியில் புருவத்துக்கு கீழெல்லாம் தொடும்போதெல்லாம் பெயின் இருக்கும், டெண்டர்னஸ் கண்டிப்பாக இருக்கும். இது சைனசைட்டிஸோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். டஸ்ட் அலர்ஜி தான் ஸ்டார்டிங் உங்களுக்கு இதை காஸ் பண்ணியிருக்கு. டஸ்ட் இல்லாமல் வந்து பார்த்துக்கணும். வீட்டில் பில்லோ கவர்ஸ் இல்லை பெட்டு இதெல்லாமே டஸ்ட்டோடு இருக்க மாதிரி வந்து இருக்கக்கூடாது. கண்டினியூஸாக 2 நாளைக்கு ஒரு டைம் அந்த பெட்ஷீட் பில்லோ கவர்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டஸ்ட் அலர்ஜி இல்லாமல் பார்த்துக்கணும். இதுக்கு பாடியோட இம்யூன் சிஸ்டமை வந்து ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக டஸ்ட் அலர்ஜி வந்து உருவாகாது. உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அதில் ஈஸ்னோஃபில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளட் செல்ஸ் அந்த லெவல் மட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். ஈஸ்னோஃபிலியா அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல டஸ்ட் அலர்ஜி மாதிரி இந்த ஈஸ்னோஃபிலியா மட்டும்தான் இருக்கும். போக போக அது சைனசைட்டிஸாக மாறி இருக்குது. இதற்குமே நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. நிறைய பேர் கிரானிக் சைனசைட்டிஸ்னால பாதிக்கப்பட்டு வராங்க. நிறைய பேர் மூக்கில் சத வளர்ச்சியோடு வராங்க. நேசல் பாலிப் வந்திருக்கு. ஆல்ரெடி ஒரு டைம் பாலிப்புக்கு சர்ஜரி பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் பாலிப்ஸ் உருவாகிருக்குன்னு கூட நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த மாதிரி வந்தவங்களுக்கெல்லாம் மூக்கில் வளர்ந்துருக்கக்கூடிய சதை வளர்ச்சியை நம்ம மறுபடியும் சர்ஜரியே இல்லாமல் நம்ம மூலிகை மருந்துகள் மூலமாகவே நிரந்தரமாக கரைச்சிருக்கோம். அதோடு சேர்ந்து சைனசைட்டிஸும் நிரந்தரமாக வந்து நம்ம சரி பண்ணியிருக்கோம் 2 மாத சிகிச்சையில். உங்களுக்குமே சரி பண்ணிடலாம். மயிலாடுதுறையில் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குமா, நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக சைனசைட்டிஸ் நிரந்தரமாக குணமாயிடும். இந்த ஆஸ்துமா, சளி இதெல்லாம் பேசும்போது அடுக்கு தும்மல் ஒரு சில பேருக்கு இருக்கும். காலையில் எழுந்த உடனே தும்மல் வந்து அடுக்கடுக்காக வந்துட்டே இருக்கும். இது என்ன ரீசன்னால வருது? இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் டாக்டர்? அடுக்கு தும்மல் வந்து நிறைய பேருக்கு ஆஸ்துமா கண்டிஷனில் வந்து வர்றது கிடையாது. சைனசைட்டிஸில் தான் முக்கியமாக வரும். சைனசைட்டிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய சில அமைப்புகளில் தான் அந்த பாதிக்குது. அப்படின்றதுனால முகத்தில் வந்து அந்த ஒரு 8 வகையான காற்று குழிகளில் இருக்கக்கூடிய பாதிப்பு தான் நமக்கு சைனசைட்டிஸாக நமக்கு காட்டுது. அந்த இடத்துல நிறைய நீர் கோர்க்கிறதுனால அந்த நீர் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுனால வரக்கூடிய பாதிப்பு தான் சைனசைட்டிஸாக இருக்கும். உள்ளே நிறைய நீர் இருந்துகிட்டே இருக்கும்போது காலையில் எழுந்தோடனே சில்லுன்னு தண்ணியில் கை வைக்கிறாங்கனாலோ இல்லை வந்து முகத்தில் சில்லுன்னு காற்று படுது அப்படின்னாலோ அவங்களுக்கு டக்குன்னு வந்து தும்மல் வந்து ட்ரிகரிங்காக வந்து ஃபார்ம் ஆகும். அது எதனாலனா உள்ளே கோர்த்துருக்கக்கூடிய அந்த நீர்னால. அந்த நீர் இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கும் போது உள்ளே இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸை வெளியில் தள்ளுறதுக்காக சில தும்மல் வந்து அடுக்கு தும்மல் மாதிரி வரும். டஸ்ட் வந்துட்டு உள்ளே போச்சு அப்படின்னாலே கண்டினியூஸாக ஒரு 7-8 தும்மல் வர ஆரம்பிக்கும். அது தொடர்ந்து மூக்கில் வந்து ரன்னிங் நோஸ் வந்து இருக்கும். கண்டினியூஸாக இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் சைனசைட்டிஸில் வந்து இருக்கலாம். சைனசைட்டிஸில் உள்ளே இருக்கக்கூடிய ஏர் பாஸ்வேஸ், உள்ளே இருக்கக்கூடிய அந்த பேசேஜஸ் எல்லாமே வந்து கிளியராக இல்லாமல் நிறைய நீர் கோர்த்துருக்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அது நம்ம வெளியில் கொண்டு வரதுக்காக இந்த அடுக்கு தும்மல் வந்து வருது. கண்டினியூஸாக நீர் வடிஞ்சிட்டே இருக்கும். அந்த வெயில் வந்ததுக்கப்புறம் தான் அது வந்து நார்மலுக்கு வரும்.
விட்டமின் டி கம்மியாக இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரலாம். நிறைய பேர் விட்டமின் டி வந்து தோலுக்கு மட்டும்தான் பாதிப்பை வந்து கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. விட்டமின் டி முக்கியமாக லங்ஸுக்கான பாதிப்புக்கும் ஒரு முக்கியமான ரீசன். லங்ஸோட இம்யூன் பவருக்கு விட்டமின் டி ரொம்ப முக்கியம். நம்ம சன்லைட் படுற மாதிரி இருக்கோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அந்த அடுக்கு தும்மல் வந்து குறையும். அதனால தான் அந்த ஏர்லி மார்னிங்கில் எழுந்தோடனே வரக்கூடிய அந்த அடுக்கு தும்மல் வெயில் வந்தோடனே வந்து நல்லா கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்குது. இது தவிர அந்த மெக்னீஷியம் அப்படின்றது நம்ம பாடிக்கு ரொம்ப அவசியம். மெக்னீஷியம் நார்மலாக இருக்குது அப்படின்னா நல்லா தூக்கம் வரும். மெக்னீஷியம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம பாடியில் தூக்கமே இருக்காது. ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் எப்போவுமே இருக்கும். நைட்டில் வந்து தூக்கம் கம்மியாக இருக்குது, தூக்கமே நைட்டில் வரல, பகலில் தான் தூக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் பகல்லையும் தூக்கம் வரல, நைட்லேயும் தூக்கம் வரலன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னாலே மெக்னீஷியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். மெக்னீஷியம் கம்மியாக இருக்கிறதும் லங் ப்ராப்ளமாக உருவாக்கும். அதுவும் ஒரு முக்கியமான ரீசன். அடுக்கு தும்மல் வர்றதுக்கு முக்கியமான ரீசன் மெக்னீஷியமும் கம்மியாக, ஹைப்போ மெக்னீஷியமியான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுமே ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கும். இது தவிர விட்டமின் சி காமனாக அந்த கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு விட்டமின் சி சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறத பார்த்துருப்போம். விட்டமின் சி மெடிசின்ஸாகவே நம்ம கொடுக்கறது, இன்டேக்காக எடுக்கிறது வந்து பார்த்துருப்போம். அது என்ன ரீசன்னா நம்ம பாடியோட இம்யூன் பவரை ரைஸ் பண்ணுறதுக்கு விட்டமின் சி ரொம்ப அவசியம். அப்போது விட்டமின் சி நம்ம பாடியில் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த அடுக்கு தும்மல் பிரச்சனை வரலாம். பாடி விட்டமின் சி சப்ளிமெண்ட்ஸ் நம்ம நிறைய உடம்புக்கு கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அடுக்கு தும்மல் வராமல் பார்த்துக்க முடியும். சைனசைட்டிஸில் கூட அது நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். விட்டமின் சி சப்ளிமெண்ட்ஸ்னால் புளிப்பான பொருட்கள், விட்டமின் சி இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். சிட்ரஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து விட்டமின் சி நிறைஞ்சு இருக்கக்கூடிய பொருட்கள், இதெல்லாம் நம்ம கண்டினியூஸாக எடுத்துக்கலாம். இது தவிர விட்டமின் ஈயுமே நம்மளுடைய லங் இன்ஃபெக்ஷனுக்கு ரொம்ப அவசியம். விட்டமின் சி ப்ளஸ் விட்டமின் இ ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கும் போது லங் இன்ஃபெக்ஷன் ஒருத்தருக்கு இருக்குது, இல்லை சைனசைட்டிஸ் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப சிவியர் ஆகாமல் பார்த்துக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாமா? உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? இணைப்பில் இருக்கீங்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள், டிவி பார்க்க வேண்டாம். ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அந்த சைனசைட்டிஸ் கண்டிஷன் பற்றி சொல்லுங்கள். சைனசைட்டிஸ்னாலே தலைபாரம் தான் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இருக்கிறத பார்க்க முடியுது. தலைக்கு குளிக்கிறதுக்கு கூட பயப்படுவாங்க. முகத்தில் வந்து நீர் சேரக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த சைனசைட்டிஸை வந்து நம்ம எப்படி சரி பண்ணலாம்? சைனசைட்டிஸ் சரி பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. நிறைய வந்து ஹெர்பல் மெடிசின்ஸ்லேயே நிறைய வந்து இருக்குது. முக்கியமாக சில பேர் வந்து தலைக்கு குளிக்கிறதுக்கு பயம் வந்து பார்த்திங்கன்னா, தலைக்கு குளித்தோடனே மூக்கில் வந்து ரன்னிங் நோஸ் வரும், தலைக்கு குளித்தோடனே தலை பாரம் வரும் அப்படின்றதுக்கு பயந்துட்டு தான் நிறைய பேர் தலை குளிக்காமல் இருக்கிறாங்க. அதுக்கு நிறைய மெடிசின்ஸ் இருக்குது. நம்ம தலைக்கு குளிக்கிறதுக்கே வீட்டில் சில ஆயில்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த பயமும் இல்லாமல் நம்ம காமனாக நார்மலாக ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிட்டு வரலாம். இது சார்ந்து தொடர்ந்து பேசுகிறோம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க டாக்டர். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வேலம்மாள், திருநெல்வேலி. ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு 64 வயசு ஆகுது. சளி அதிகமா இருக்கு நெஞ்சில. சரிம்மா, பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? டாக்டர், நெஞ்சில அதிகமா சளி இருக்கு. மருந்து மாத்திரை சாப்பிட்டா தொண்டைக்குழியிலே நிக்கிற மாதிரி இருக்கு. சரிங்க. இருமல் அதிகமா இருக்கு. சரிம்மா. எவ்வளவு வருஷமா இருக்கு? வலி கொடுக்கு, முதுகுல சைடுல எல்லாம் வலி கொடுக்கு. ஓகேம்மா. எவ்வளவு வருஷமா இருக்குமா அந்த தொந்தரவு? அது இப்போ கொஞ்ச காலமா தான் இருக்கு. முன்னால வீடு சுத்தும் போது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால இருந்தது. அதுக்கு பிறகு தமிழ் மருந்து சாப்பிட்டு குணமாயிட்டு. சரிம்மா. இப்போ இங்க பக்கத்துல ஃபேக்டரி இருக்கு, சிமெண்ட் ஃபேக்டரி. இங்க வந்து 1 வருஷம் ஆகுது. இப்போ 1 வருஷமா சளி மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் குறைய மாட்டேங்குது. சரி, ஓகே. இது சரி பண்ணிடலாமா? அந்த அலர்ஜிக் ஆஸ்துமா கண்டிஷன் தான் இதுவுமே. ஒர்க் பண்ணுற பிளேஸுக்கு தகுந்த மாதிரி, சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய லங்ஸில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நிறைய பேர் நார்மலான ஒரு இடத்துல இருக்கும்போது, டஸ்ட் இல்லாத இடத்துல இருக்கும்போது, நம்மளுடைய சுற்றுச்சூழல் தூய்மையாக இருக்கும்போது, காற்று வந்து மாசுபாடு இல்லாமல் இருக்கும்போது நார்மலாக வந்து சுவாசம் இருக்கும். இந்த மாதிரி ஆக்குபேஷன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும்போது, சுற்றி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, நம்மளுடைய சுற்றுச்சூழல் ரொம்ப காற்று ரொம்ப பொல்யூஷனாக இருக்குது அப்படின்னா அதை கண்டினியூஸாக சுவாசிக்கும் போது இந்த மாதிரி ஆக்குபேஷனல் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வரும். அந்த இண்டஸ்ட்ரீஸ் பொல்யூஷனே நமக்கு லங் டிசீஸை வந்து காஸ் பண்ணும். முதல்ல அலர்ஜிக் ஆஸ்துமா மாதிரி தான் இருக்கும். போக போக அதோட சிம்டம்ஸ் இன்னும் சிவியராக ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, பாடியோட இம்யூன் பவர் ரைஸ் பண்ணுறதுக்கு டெய்லியுமே வந்து நெல்லிக்காய் தேன் ஊறல் எடுத்துக்கலாம்.
அதே மாதிரி இஞ்சி தேனூரல் எடுத்துக்கலாம். இஞ்சி வந்து தோல் சீவிட்டு தேனில் ஊற வச்சு டெய்லியும் இஞ்சி தேனூரல் எடுத்துக்கலாம். நம்ம இண்டஸ்ட்ரீஸ் பக்கத்தில் இருக்கோம் அப்படின்னா நம்ம டஸ்ட் எதுவுமே பண்ண முடியாது. நம்மளுடைய பாடி இம்யூன் பவர் ரைஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக கோல்டு வராமல் பார்த்துக்கலாம். இதுக்கு சில ட்ரீட்மெண்ட்ஸுமே இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு அட்டாக் ஆகிருக்கக்கூடிய கோல்டு, உள்ளே சேர்ந்துருக்கக்கூடிய அந்த நெஞ்சு சளியை கரைச்சி வெளியில் கொண்டு வரதுக்கு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் சில ட்ரீட்மெண்ட்ஸுமே கொடுக்குறோம். நசியம், தூமபானம் சொல்லிட்டு மூக்கின் மூலமாக புகை சிகிச்சை கொடுத்து உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய சளியை கரைச்சி வெளியில் கொண்டு வரதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணிவிட்டு சில மருந்துகள் ஒரு 2 மாதங்கள் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வந்தாலே போதும். இந்த நாள்பட்ட சளியெல்லாம் கரைஞ்சி நார்மலுக்கு வந்துடும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. பொதுவாக இந்த சளி உடலில் வந்து நிறைய சேர்ந்துட்டே இருக்குது. இந்த சளி பிரச்சனை சில பேருக்குலாம் குழந்தையிலேருந்து இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? இதுக்கு என்ன காரணமாக இருக்குது? இந்த தன்மை மாறுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்? குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப நாள் சளி தொந்தரவு இருந்துகிட்டே இருக்குது, அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு விட்டமின் சி சப்ளிமெண்ட்ஸ் வந்து பத்தாமல் இருக்கலாம். நிறைய பேருக்கு வந்து குழந்தைங்களுக்கு அந்த புளிப்பான பொருட்கள் எதுவுமே பிடிக்கிறதில்ல. அந்த புளிப்பான பழங்கள்லாம் நம்ம வந்து குழந்தையிலேருந்தே கொடுத்து பழக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இம்யூனிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கும். குழந்தைங்களுக்கு ஆரஞ்சு, சாத்துக்குடி, அதுக்கப்புறம் வந்து லெமனு, நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து ரெகுலராக கொடுக்கலாம். இதுலலாம் நிறைய விட்டமின் சி இருக்குது. இதெல்லாம் குழந்தைங்கள்லேருந்தே தண்ணியில் போட்டு வந்து நெல்லிக்காய் தண்ணி வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி லெமன் ஜூஸ் வந்து கொடுத்து பழக்கலாம். ஆரஞ்சு ஜூஸ் இந்த மாதிரிலாம் ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு வந்து ஈஸியாக கோல்டு வந்து அட்டாக் ஆகாது. ரொம்ப இம்யூனிட்டியுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மல் காமன் கோல்டு வந்தால் கூட 1 நாள் 2 நாள்லேயே ஈஸியாக அந்த குழந்தைக்கே வந்து சரியாயிடும். அதே மாதிரி சில குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கோல்டு வந்தாலே அது ஃபீவர் வந்து தான் சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டால் தான் அது வந்து சரியாகும், இல்லைனா ஃபீவர் வந்து அது ரொம்ப நாள்பட இழுத்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப இம்யூனிட்டி ரைஸாக இருக்கும். காமனாகவே ஒரு 12 இயர்ஸ்க்கு பிலோ இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு லோ இம்யூனிட்டி தான் இருக்கும். அதே மாதிரி வயதானவங்களுக்குமே சரி, ஒரு 50-60 வயதுக்கு மேலே கிராஸ் ஆனவங்களுக்குலாம் கண்டிப்பாக லோ இம்யூனிட்டி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அதெல்லாம் வந்து நம்ம மேனேஜ் பண்ண முடியும். அதே மாதிரி கோல்டு ரொம்ப சீக்கிரம் வராமலும் பார்த்துக்கலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வான்மதி. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? திருவொற்றியூர்லேருந்து பேசுகிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தாம்மா கேட்குறேன். என்ன வயதுமா உங்களுக்கு? வயசு 70 ஆகுது. சரிம்மா, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? கேள்வி. வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு காலில் மூட்டு வலி மாதிரி இருக்குமா? சரிம்மா. அது ரொம்ப நாள் 15 வருஷமா இருக்கு. அதுக்கு எல்லாம் எடுத்து பார்த்துட்டோம். இப்போ என்னடான்னா கையெல்லாம் விரல்லாம் மடக்க முடியாம இருக்கு. சரிம்மா, பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கீங்களா? கேன்சர் மாதிரி வந்துச்சுமா மார்புல. சரிம்மா. அதுக்கு வேற ஆபரேஷன் பண்ணிட்டு வந்தோம் அடையாறுல. எவ்வளோ நாள் ஆச்சுமா? அது 1 வருஷம் ஆகுமா கேன்சருக்கு ஆபரேஷன் பண்ணி. இப்போ அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் முடிஞ்சுதா? ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, ஆனாலும் 3 மாசத்துக்கு ஒரு தடவை போறோம். ஆனா இந்த கீமோ கொடுத்து கரண்ட் எல்லாம் வச்சிருக்கிறதுனால உடம்பு ரொம்ப உடம்பெல்லாம் வலி, முதுவெல்லாம் வலி. சரிம்மா. அப்படி வலிக்குது. சரி, இது பயப்பட வேண்டாமா. நிறைய பேர் வந்து நிறைய இதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு கூட நம்ம மூட்டு வலிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வராங்க. நிறைய பேர் வந்து கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. நிறைய ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் பண்ணவங்கலாம் கூட மூட்டு எலும்பு தேய்மானத்துக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய பல லட்சக்கணக்கான பேர் மூட்டு எலும்பு தேய்மானத்தினால தான் வராங்க. நிறைய மெடிசின்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. தேய்மானத்துக்கு மட்டுமே மூட்டு எலும்புக்குன்னே நிறைய மெடிசின்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. அது இல்லாமல் வேறு ஏதாவது க்ரானிக் டிசீஸ்க்கு மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. அந்த மாதிரி வந்தவங்களுக்குலாம் நம்ம வந்து சிகிச்சைகள் மட்டுமே கொடுத்து நிரந்தரமாக அந்த மூட்டு வலியை சரி பண்ணியிருக்கோம். உங்களுக்குமே அது மாதிரி சிகிச்சைகள் மட்டுமே வந்து நம்ம கொடுக்கலாம். மருந்துகளே இல்லாமல் சிகிச்சைகள் மட்டுமே கொடுத்து குணப்படுத்தக்கூடிய வசதியும் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. நிறைய பேர் இந்த மாதிரி வரக்கூடியவங்களுக்கு 10 நாள் 15 நாள் நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறோம். ஃபுல் பாடிக்கும் ஆவி குளியல் கொடுத்து ஃபுல் பாடியிலையும் தேங்கி இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத நச்சு நீரை வெளியேற்றி அதை தொடர்ந்து வந்து ஃபுல் பாடிக்கும் வர்ம சிகிச்சை, பொடி கிளி ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி ஃபுல் பாடிக்குமே நம்ம கொடுத்துட்டு அந்த தேய்மானம் அடைஞ்சிருக்கக்கூடிய மூட்டு எலும்பை சுற்றி மூலிகை மாவு வச்சு பாத்தி கட்டி உள்ள சூடாக மூலிகை எண்ணெய் ஊற்றி ஜானுவஸ்தி அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறோம். இந்த மாதிரி சூடாக நம்ம எண்ணெய் ஊற்றி கொடுக்கும்போதே உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய அந்த நச்சு நீர் எல்லாம் ஆவியாக வெளியில் போயிடும். வீக்கம் எல்லாம் குறைஞ்சிரும். 2 எலும்புகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஜாயின்ட் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகும். நடக்கும்போதோ இல்லை கால் மடக்கி நீட்டும் போதோ உங்களுக்கு அந்த எலும்புகள் வந்து உரசாது. அந்த மாதிரி உரசாமல் இருக்கும்போது உங்களுக்கு சிம்டம்ஸ் நல்லா குறைய ஆரம்பிக்கும். வலி இல்லாமல் இருக்கும். நடக்கும்போதும் வலி நல்லா குறைஞ்சிரும். இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து தான் ஃபுல் பாடியுமே உங்களுக்கு வெயிட்டை நல்லா குறைச்சி அதே மாதிரி மூட்டு வலியையுமே நம்ம நிரந்தரமாக குணப்படுத்துகிறோம். மருந்துகளே இல்லாமல் 20
நாளுக்குள்ளே நம்ம நிரந்தரமாக குணப்படுத்திடலாம். சென்னையில் தான் இருக்கீங்க, அரும்பாக்கம் அண்ணா ஆர்ச் ஆப்போசிட்டில் நம்ம ஆர்ஜே ஹாஸ்பிட்டல் இருக்குமா. நேரில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக அது நல்லாவே வலியை குறைச்சி நடக்க வைக்க முடியும். நன்றிம்மா. கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? சேலத்துலேருந்து பேசுகிறேங்க. சரிம்மா, டிவி வால்யூம் குறைச்சிருங்கம்மா. கேட்க டிவி பார்க்காதீங்க, ஃபோன்லேயே பேசுங்க. யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்குறேம்மா. உங்கள் வயது என்னம்மா? 60ஆவது. சரி, உங்கள் கேள்வியை மட்டும் கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு முடக்குவாதம் இருக்குதுங்க. சரிம்மா. 6 வருஷமா இருக்குது. வெளியில மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன். சரிம்மா. சாப்பிட்டு ஒண்ணுமே கேட்கலைங்க. மாத்திரைக்கெல்லாம் உங்களுக்கு வந்து கேட்காதுமா. முடக்குவாதத்துக்கு பார்த்தீங்கன்னா வலி மாத்திரை போட்டிங்கன்னா வலி தான் குறையும். அடுத்த நாள் வலி மாத்திரை போட்டால் தான் உங்களுக்கு வலி இல்லாமல் இருக்கும். 7 வருஷமா வலி மாத்திரை போட்டிருக்கீங்க, எல்லா இடத்துலையும் வலி இருக்கும். கண்டிப்பாக அதை சரி பண்ணிடலாம், பயப்பட வேண்டாமா. எல்லா இடத்துலையும் வலி இருக்கும். முடக்குவாதத்தில் இந்த இடத்துல தான் வலி இருக்காது, இந்த இடத்துல வலி இருக்குன்னே சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல வலி இருக்கும். ஒரு நாள் ஒரு கை வலி இருக்கும், இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா காலில் வலி இருக்கும். அது மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு காலில் வலி இருக்கும். ஒரே இடத்துல பெயின் இருக்கவே செய்யாது. உடம்புல வாதம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய கண்டிஷனில் தான் அந்த முடக்குவாதம் வரும். வாதத்தை குறைக்கிற மாதிரி சில பொருட்கள் வந்து எடுத்துக்கணும். கிழங்குலாம் சாப்பிடாதீங்க, டீ காஃபி நிறைய குடிக்காதீங்க, புளிப்பான பொருட்கள் எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு மருந்துகள் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக அதை குணப்படுத்திடலாம். நம்ம ஆர்ஜர் ஹாஸ்பிட்டலுக்கு முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு சிகிச்சைகளோடு சேர்ந்து நம்ம மருந்துகளும் கொடுக்குறோம். வெளிப்பக்க சிகிச்சையில் பார்த்தீங்கன்னா ஆயிலே இல்லாமல் மூலிகை பொடி வச்சே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். மூலிகை பொடி வச்சு ஃபுல் பாடிக்குமே ஆயில் மசாஜ், பொடி மசாஜ் பண்ணுவோம். உத்வர்த்தனம் சொல்லிட்டு பொடி வச்சே நம்ம பண்ணக்கூடிய இந்த ட்ரீட்மெண்ட்டில் எலும்புகளுக்கு நடுவில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த நீர், அந்த நச்சு நீர் ஃபுல்லாக வீக்கம் கொடுத்துருக்கும். உங்களுக்கு விரல்லாம் வீங்கி இருக்கும், மணிக்கட்டெல்லாம் வீங்கி இருக்கும், கணுக்கால்லாம் நல்லா வீங்கி போயிருக்கும். அந்த முடக்குவாதம் இருக்கக்கூடிய கண்டிஷனில் அந்த வீக்கம்லாம் 2-3 நாளில் நல்லா வத்திடும். வீக்கம் குறைஞ்சோடனே வலி குறைய ஆரம்பிச்சிடும். 3 நாள் 4 நாளில் வலியெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நாளும் வலி குறையிறது உங்களுக்கே தெரியும். ஒரு 10 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா நிரந்தரமாகவே இதை குணப்படுத்திடலாம். நம்ம ஆர்ஜர் ஹாஸ்பிட்டலில் தங்கி சிகிச்சை பெறக்கூடிய வசதி 2 இடங்கள்ல இருக்குது. அரும்பாக்கம் அண்ணா ஆர்ச் ஆப்போசிட்டில் இருக்குது. இது தவிர டி நகர் ஹபீபுல்லா ரோடில் இருக்குது. நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. ஒரு 15 நாள் ட்ரீட்மெண்ட்லேயே நிரந்தரமாக முடக்குவாதத்தை குணப்படுத்திடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்துமா? அகிலா, சென்னை. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தாங்க. என்ன வயதுமா உங்களுக்கு? 68. ஓகே, உங்கள் கேள்வியை மட்டும் கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா, என்ன நமஸ்காரம். அதாவது மேடம் வந்து சொன்னாங்க மெக்னீசியம் வந்து கம்மியா இருந்ததுன்னா வந்து தூக்கம் வராது, அதுக்கப்புறமா வந்து தும்மலும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மெக்னீசியம் வந்து எதுல ஜாஸ்தியா இருக்கு, எது சாப்பிட்டாங்கன்னா நமக்கு சரியாகும்னு கேக்குறேன். சரிம்மா, இப்போ உங்களுக்கு தூக்கம் சரியா வரலையா? ஆமாங்க. சரிம்மா, இப்போது பாடியில் மெக்னீஷியம் குறைபாடு இருக்குது அப்படின்னா தூக்கம் கண்டிப்பாக பற்றாக்குறை இருக்கும். நைட்டில் வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். மெக்னீஷியம் ரிச்சான ஃபுட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சீட்ஸில் இருக்குது. எல்லா வகையான சீட்ஸ், பம்கின் சீட்ஸு, சூரியகாந்தி விதைகள், இது எல்லாத்துலேயுமே வந்து மெக்னீஷியமும் மற்ற நிறைய மினரல்ஸுமே இருக்குது. இது தவிர வந்து பனானா, ரெட் பனானாலையும் அதுக்கப்புறம் எல்லா வகையான பனானாலையுமே மெக்னீஷியம் ரிச்சாக இருக்குது. முக்கியமாக அந்த செவ்வாழை பழத்தில் நிறைய மெக்னீஷியம் இருக்குது. பொட்டாசியம் ப்ளஸ் மெக்னீஷியம் ரெண்டுமே வந்து பனானாவில் இருக்குது. இது தவிர சீட்ஸில் இருக்குது. குறிப்பாக நட்ஸில் பார்த்தீங்கன்னா வால்நட் நிறைய வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் வாக் பண்ணிவிட்டு தூங்குனீங்க அப்படின்னா நல்லாவே தூக்கம் வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஆஸ்துமாக்கு ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க டாக்டர்? ஆஸ்மாக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜர் ஹாஸ்பிட்டலில் இந்த சுவாசம் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாவற்றுக்குமே நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறோம். குறிப்பாக அந்த நாள்பட்ட ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் வந்து வராங்க. ஆஸ்துமா, நாள்பட்ட சிஓபிடி ப்ராப்ளம், அதே மாதிரி சைனசைட்டிஸ், வீசிங், இந்த மாதிரி நிறைய க்ரானிக் ப்ராப்ளம்னால பாதிக்கப்பட்டவங்க வராங்க. ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. நிறைய வீசிங் பஃபோ, இன்ஹேலரோ, நெபுலைசரோ வந்து 10-15 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு தான் எதுவுமே செட் ஆகாமல் அதோடைய கண்டினியூட்டி இருந்துகிட்டே இருக்குது. கம்ப்ளீட்டாக அதை நிப்பாட்டிட்டு நல்லா சுவாசிக்க முடியல அப்படின்ற கண்டிஷனில் தான் வருவாங்க.
நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த மாதிரி வரக்கூடிய பல லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம முதல்ல வந்து வயிறை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக கோலன் ஹைட்ரோதெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கழிவு நீக்க சிகிச்சை கொடுக்குறோம். அதாவது குடல் பகுதியில் சேர்ந்துருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக வெளியேற்றிட்டு ஃபுல் பாடிக்குமே நம்ம ஸ்டீம் தெரப்பி கொடுத்து அதை தொடர்ந்து மூக்கில் வந்து சொட்டு மருந்து ஊற்றி பண்ணக்கூடிய சில ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். அதாவது நேசல் பேசேஜஸ் வழியாக பண்ணக்கூடிய சில ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறோம். அதில் முக்கியமானது வந்து நசியம் தூமபானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூக்கின் மூலமாக மூலிகை சொட்டு மருந்து உள்ளே செலுத்தி அதை தொடர்ந்து மூலிகை போக உள்ளே செலுத்தி பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செஸ்ட் டைட்னஸோடு சில பேர் இருப்பாங்க, நெஞ்சு இறுக்கமாக இருக்குது, ப்ரீத் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, ப்ரீத் ஷார்ட்னிங் வந்து இருக்குது. கொஞ்சம் நேரம் பேசினாலோ இல்லை 2 நிமிஷம் பேசினா கூட கண்டினியூஸாக பேசும்போது மூச்சு வாங்குது. அதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் நடந்தால் கூட இந்த ரூம்லேருந்து பக்கத்தில் இந்த பாத்ரூம் போயிட்டு வந்தால் கூட மூச்சு வாங்குதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த மாதிரி வந்து சொல்கிறது வந்து கேட்குறோம். அந்த மாதிரி வந்தவங்களுக்கு செஸ்ட் பொடிக்கிளி ட்ரீட்மெண்ட் அப்படின்ற ஒரு மூலிகை ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறோம். மூலிகை பொடி மட்டுமே கொண்டு நெஞ்சு பகுதியில் கொடுக்கக்கூடிய ஒற்றட சிகிச்சை. அதை தொடர்ந்து தலையில் வந்து நம்ம சில மூலிகை ஆயில் போட்டு ஹெட் மசாஜ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இதெல்லாம் கண்டினியூஸாக பண்ணி நம்ம நிரந்தரமாக உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய சளி தொந்தரவை கரைச்சி வெளியில் கொண்டு வரதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் தான் நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம். இதை தொடர்ந்து வந்து சில வர்ம சிகிச்சைகளும் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறோம். சில உள் மருந்துகளும் நிரந்தரமாக அந்த சளி தொந்தரவை கரைச்சி நார்மல் கொண்டு வரதுக்கு கொடுக்குறோம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கொடுக்கக்கூடிய மருந்துகளுக்கு எந்த விதமான பத்தியமும் கிடையாது, அது மாதிரி பக்க விளைவுகளும் எதுவுமே கிடையாது. மருந்து பரிசோதனை ஆய்வு கூடங்களில் ஆய்வு செய்யப்பட்ட மூலிகை மருந்துகள் வச்சு தான் தரமான மூலிகை மருந்துகள் சொல்லி தர சான்றிதழ் பெற்ற மூலிகை மருந்துகள் கொண்டு தான் நம்ம சிகிச்சைகள் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகே டாக்டர், ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுடைய பிரான்ச்சஸ் சொல்லிடுங்க டாக்டர். ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலோட பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டுமே 36 கிளைகள் இருக்குது. இது தவிர வந்து ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஒரு 19 கிளைகள் இருக்குது. பாண்டிச்சேரியில் ஒரு கிளை இருக்குது. அது மாதிரி மகாராஷ்டிராவில் ஒரு 17 கிளைகள் இருக்குது. கர்நாடகாவில் ஒரு 15 கிளைகள் இருக்குது. தெலுங்கானாவில் ஒரு 14 கிளைகள் இருக்குது. இந்த மாதிரி 100க்கும் மேற்பட்ட கிளைகளில் 250க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் சிறப்பான மூலிகை சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி டாக்டர் அன்காலில் ஆஸ்துமா பற்றின ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. மூலிகை மருந்துகள் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அந்த நோயை வந்து குணப்படுத்துறதுல அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. மிக்க நன்றி. நேர்களே, இன்றைக்கி டாக்டர் அன்கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.